அம்மா பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். இன்றைக்கி டே உங்களுக்கு எல்லா விஷயமும் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கணும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஃபைலை பற்றி தான் டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர்த்துக்கு நான் இந்த ஃபைல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதனோட சீக்ரெட் புக் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். 4 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற நிறைய நோட்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணி தான் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு ஒரு 4-5 வீடியோவில் நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். முக்கியமாக வந்து ஏர்லி மார்னிங் எந்திக்கிறது, அதாவது காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறது, விளக்கு போடுறது, ஸோ சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலாம் வீட்டில் என்னென்னலாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சால் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப கனெக்டடாக இருக்க முடியும். நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பணம் சேர்றதுக்கு, நகை சேர்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து மணி வந்து நம்மக்கிட்ட நிறைய அட்ராக்ட் ஆகி வர்றதுக்கும், கோல்டு வந்து நம்ம அட்ராக்ட் ஆகி வர்றதுக்கும் வீடியோஸ் போட்டிருந்தேன். அந்த வீடியோஸ் கீழே நிறைய பேர் சொன்னது எங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது, ஸோ கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி இருக்கா, ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்து ஒரு 4.5 இயர்ஸுக்கு முன்னாடி எனக்கு கடன் வந்து இருந்துச்சு. ஸோ அதை அடைக்கிறதுக்காக நான் நிறைய லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டேன். ஸோ அதையும் நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது பண்ண உடனே எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, நம்மளை சுற்றி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதுவே கடவுள் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கொடுப்பாரு. ஸோ இன்றைக்கி அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து வட்டி மட்டும் தான் கட்டிகிட்டு இருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் கடன் இருக்குது, கடன் கட்டுறதுக்கு கூட எங்கிட்ட கையில் காசு கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. நிச்சயமாக நீங்களும் உங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வருவீங்க. ஸோ கவலையே படாதீங்க, பாசிட்டிவாக இருங்க, ஹோப் மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய சீக்ரெட் புக்கிலேருந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான நான் ஃபாலோ பண்ண விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக எனக்கு ரிசல்ட் கொடுத்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து சீக்கிரம் அடையிறதுக்கு நான் ஃபாலோ பண்ண விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி கடன் வாங்கணும், எப்படி கடன் திருப்பி கொடுக்கணுன்ற விஷயத்தை நான் எழுதியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு கடைசியாக அந்த சீக்ரெட் விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்குகிற முறைன்னு ஒன்று இருக்குது. மண்டே கடன் வாங்கலாம், அப்படி வாங்கினால் கடன் சீக்கிரம் அடையும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். திங்கக்கிழமை கடன் வாங்கணும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது, வட்டிக்கு வாங்குறீங்க, கைமாத்துக்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக திங்கக்கிழமை அன்றைக்கி அதை பிளான் பண்ணி பணத்தை கையில் வாங்கிக்கோங்க. இதே எனக்கு வந்து பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினச்சிங்கனாலும் திங்கக்கிழமை பணத்தை போட்டு விட்ருங்க, அப்படி சொல்லிவிடுங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே கையில் கூட கேஷ் வச்சுக்கிறது இல்லை, எல்லாமே ஆன்லைனில் தான். அப்படி இருந்தாலும் இந்த 4 கிழமையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 4 கிழமையெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நம்ம கடன் வந்து இஷ்டத்துக்கு வாங்குறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய இடைஞ்சல்கள் வருது. அதே மாதிரி மோஸ்ட்லி நைட்டு நேரத்தில் கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா கடன் திருப்பி கொடுக்குறதுக்கு எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு நான் கீழே கொடுத்துருக்கேன். எப்போயுமே நீங்கள் கடனை திருப்பி கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை போய் கொடுத்துருங்க, டியூஸ்டே போய் கொடுத்துருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. டியூஸ்டே நம்ம கடன் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே கடன் நமக்கு சீக்கிரமே என்ன ஆகும், அடைஞ்சிடும். இங்கே தேர்ஸ்டே கிடையாது, ஆக்சுவலாக டியூஸ்டே நான் மேலே கரெக்டாக எழுதியிருக்கேன். சரிங்களா? செவ்வாய்க்கிழமை பணத்தை அடைச்சிடணும். இதே செவ்வாய் ஹோரை ஒன்று வரும். அந்த ஹோரையில் வந்து கேலண்டரில் டைம் பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. எனக்கு வந்து வட்டி மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை போய் வட்டியை கொடுத்துட்டு வந்துடுங்க. இல்லை நான் வந்து மொத்தமாக வாங்கியிருந்தேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து டியூஸ்டே போயிட்டு திருப்பி கொடுத்துருங்க. இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்னு நினச்சாலும், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் டியூஸ்டே பார்த்து உங்களுக்கு லோனுக்கோ இல்லை கிரெடிட் கார்டில் கடன் இருக்குன்னா கிரெடிட் கார்டுக்கோ, இப்படி கடன் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் டியூஸ்டே அன்றைக்கி பண்ணிவிடுங்க. டியூஸ்டே அன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்கணும்னா செவ்வாய் ஹோரை வரும். அது காலண்டரில் என்ன டைமிங் வருதுன்னு பார்த்துட்டு அந்த டைமிங்கில் பணத்தை வந்து செட்டில்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடனை திருப்பி கொடுக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்மளோட குலதெய்வத்தை நல்லபடியாக வேண்டிட்டு கடன் இவங்கக்கிட்ட சீக்கிரம் அடைஞ்சிடணும் அப்படின்னு வந்து நம்ம வேண்டணும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஏன்னா எனக்கும் வந்து ஃபஸ்ட் நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன், அதுக்கப்புறமா தான் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். இப்போ வந்து கடன் கொடுக்கறது வாங்குறது என்னென்ன டேட்டில் கொடுக்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து கடன் அடைகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் தெளிவாக எழுதியிருக்கேன். சரிங்களா? கடன் தீர, சரிங்களா, ரெடியூஸ் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸுக்கும் இது யூஸ் ஆகும். வீட்டில் ஏதாவது மனக்கசப்புகள் பிரச்சனை இருக்குனாலும் சரியாயிடும், கடன் பிரச்சனையும் சீக்கிரம் நமக்கு சரியாயிடும். ஸோ இந்த சீக்ரெட்டான விஷயம் தான் எனக்கு வந்து யூஸ் ஆச்சு. அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்.
ஸோ 9 முள்ளுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊமத்தங்காய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம ரோட்டோரத்துலலாம் இருக்கும். நிறைய காடு இருக்குன்னா ஒரு காய் வந்து உருண்டையாக இருக்கும். முடிஞ்சால் நான் பிக்சர் வேணால் சைடில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன், நெட்டில் கிடைக்குதான்னு பார்க்குறேன். அந்த ஊமத்தங்காய்னு சொல்லுவோம், சில பேர் முள்ளுக்காய்னு சொல்லுவோம். அது நல்லா ரவுண்டாக பால் மாதிரி இருக்கும், முள்ளாக இருக்கும். ஸோ அந்த காயை வந்து ஒரு 9 காய் எடுத்துக்கோங்க. 9 அந்த நம்பரில் எடுத்துக்கோங்க. 9 காய் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. அதை என்ன பண்ணலான்னா, நம்ம அதை கெட்டி வீட்டுக்கு வெளியே தொங்க விடணும். ஸோ எங்கள் வீட்டுக்கு வெளியே தொங்க விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போகும்போது உங்களுக்கு ரைட் சைட் டைரக்ஷனில் கட்டணும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் வந்து 9 காய் ஊமத்தங்காய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் முடிஞ்சால் கெட்டிடுங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பவுலில் வந்து அந்த 9 காயை போட்டுட்டேன் நான். ஏன்னா எனக்கு வீட்டுக்கு மேலே வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சு வெளியே. உங்களுக்கு வீட்டுக்கு வெளியே அந்த மாதிரி ஸ்லாப் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய சரடுலையோ நூல்லையோ நல்லா கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா, வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே நீங்கள் வருவீங்கள்ல அந்த டைரெக்ஷனில் அப்படி திரும்பி நின்றுக்கோங்க. அதாவது உங்களோட வாசக்கதவை பார்த்த மணிக்கு நீங்கள் திரும்பி நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்களுக்கு ரைட் சைடு ஹேண்டு எங்கே இருக்குதோ அந்த சைடில் என்ன பண்ண, ஒன்று கெட்டி விட்டுறணும், இல்லைனா மேலே ஏதாவது இடம் இருக்குன்னா வச்சுக்கோங்க. இந்த ஊமத்தங்காய் வந்து கொஞ்சம் பாய்சனஸான ஒன்று. இது வந்து குழந்தைங்க வந்து வாயில் வச்சிடக்கூடாது. ஆனால் இது வந்து அவ்வளோ நல்லது. இது என்ன ஆகும் அப்படின்னா, இதை நம்ம வச்சுட்டோன்னா அது வெடித்து அப்படியே வந்து அதில் இருக்கிற அந்த உள்ளே வந்து நிறையா விதை இருக்கும், அதெல்லாம் வெளியே வந்துடும். ஒரு காயாக அப்படி வந்து கருகி வெடித்து வெளியே வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும். சீரியஸாகவே சொல்கிறேன், எனக்கு இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மெனக்கட்டு நான் வந்து இந்த ஊமத்தங்காயை தேடி எடுத்தேன். நான் இருக்கிறது வந்து சென்னையில், ஆனாலும் இங்கேயே வந்து ஊமத்தங்காயை வந்து நான் தேடி எடுத்து நான் அதை வந்து வச்சேன். இது வந்து எத்தனை டைம்னாலும் நீங்கள் வச்சுட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 9 காய் வைங்க. வச்சுட்டிங்கன்னா திரும்பவும் அது எல்லாமே உடஞ்சி போயிடுச்சுன்னா, எனக்கெல்லாம் ஒரு தடவை தான் நான் வச்சேன். சீரியஸாகவே எனக்கு அவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் வந்து ஒரு தடவை வச்சு முடிச்சிட்டிங்க, எல்லா காயும் வெடிச்சிருச்சு கருகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் என்ன பண்ணலாம், 9 காய் வச்சுட்டே இருக்கலாம். இது வந்து கடன் இருந்தால் தான் வைக்கணும்லாம் கிடையாது. இது வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஃபேமிலியில் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை நிறையா இருக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் கடனுக்காக யூஸ் பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த நோட்ஸு. அது வந்து நான் இந்த மாதிரி ஷீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணிச்சு. இதுக்கடுத்து வந்து நான் வீடு வந்து ஆக்சுவலாக இப்போ ஷிஃப்ட் பண்ணுறேன். இந்த 31ஆம் தேதி நான் சொன்னேன் இல்லையா, வேறு ஒரு ரெண்டல் ஹவுஸுக்கு நான் போகிறேன். அங்கே போயிட்டு, ஏன்னா இங்கே வந்து ஏற்கனவே நான் வீட்டில் வந்து குலதெய்வ கட்டு, கந்திஷ்டி கயிறு, இது எல்லாமே நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேர் இதை பண்ணி காட்டுங்கன்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ இது வந்து நான் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறதுனால அங்கே போயிட்டு புது வீட்டுக்கு நான் எல்லாமே பண்ணுவேன். கருடக்கிழங்கு வைக்கிறது, இந்த மாதிரி கல்லுப்பு வைக்கிறதுன்னு எல்லாமே நான் வைப்பேன். அப்படி வைக்கும் போது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவாக என்ன பண்ணுறேன், எடுத்து நிச்சயமாக நான் உங்களுக்கு காட்டுவேன். ஏன்னா அதில் இருக்கிறது ஜஸ்ட்டு வேர்டிங்ஸ் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஒரு மிராக்கிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதோட மிராக்கிள்னஸ் வந்து புரியும். வேணுங்கிறவங்க இந்த விஷயத்த மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சீரியஸாகவே இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ நான் இன்றைக்கி சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை மனசார தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்பாதவங்களுக்கு இது வந்து ஒரு மித்தாக இருக்கலாம். பட் வந்து நம்புறவங்களுக்கு ஒரு களிமண்ணு கூட கடவுளாக தெரிவார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த நோட்ஸில் நான் எழுதி வச்சுருக்கிறது என் லைஃப்பில் ஒன்று ஒன்றா நான் பண்ணி பார்த்து செஞ்சது எல்லாமே எனக்கு வந்து மிராக்கிளாக நடந்த விஷயங்களை தான் நான் நம்மளுடைய சேனலில் ஷேர் பண்ணுறேன். இது கூட ஏன் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கடன் அடைகிறதுக்கு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவாக நடந்துச்சுன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊமத்தங்காய் வந்து பாய்சனஸ் ஒன்று, அதையும் நான் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு நீங்கள் குழந்தைங்க கைப்படுற மாதிரிலாம் வைக்காதீங்க. அதே மாதிரி அந்த ஊமத்தங்காய் வந்து வெடித்து ஏதாவது கீழே வந்து சிதறும் போது அதை தூத்து விட்டுருங்க, தூத்து வெளியே போட்டுருங்க. ஏன்னா அது வந்து பாய்சனஸ்ன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பவுல் மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஸோ ஹோலே இல்லாமல் நல்ல ஒரு சட்டி மாதிரி அதில் ஃபுல்லாகத்தே போட்டு என்ன பண்ணிட்டேன்னா, வீட்டுக்கு வெளியே எனக்கு வந்து மேலே வந்து இடம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வச்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா அதை வெடித்து சதறினாலும் எதுவும் கீழே சிந்தாது. ஸோ எனக்கும் குட்டி குட்டி பசங்க இருக்காங்கன்றதுனால நம்ம எல்லா டைமும் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்றதுனால நான் அப்படி சேஃபாக வச்சுட்டேன். நீங்களும் அந்த மாதிரி சேஃபாக கூட வைங்க. ஓகேவா? நம்மளோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.